அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவனை தவிர யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்கிற ஏகத்துவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற நாம் இந்த கொள்கையின் மூலமாகத்தான் மறுமையிலே மகத்தான வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த நம்பிக்கையின் பால் ஆதமுடைய மக்கள் அனைத்து தரப்பு மக்களையும், மதத்தவர்களையும், இனத்தவர்களையும், மொழியினரையும் இந்த கொள்கையின் பால் அழைப்பதற்காக நாம் ஏராளமான தாவா பணிகளை பலதரப்பட்ட பணிகளாக செய்து வருகிறோம். ஆனாலும் கூட இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த கொள்கையை எதிர்ப்பவர்கள், இந்த கொள்கைக்கு எதிரான வேறு ஒரு கொள்கையை உண்மையான கொள்கை என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்பவர்கள், இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய தரப்பினர்களுக்கு, அவர்களால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய அழகிய வழிகாட்டுதலின் பிரகாரம் அழகான முறையிலே விவாதங்கள் பல நடைபெறுகின்றது. அந்த விவாதத்தின் மூலம் பல சத்திய கருத்துக்களை எடுத்து சொல்லி அசத்திய கூற்றுக்களை ஆணித்தரமாக புறக்கணிக்கக்கூடிய, ஆக்கப்பூர்வமாக தகர்த்தெறியக்கூடிய வேலைகளையும் நம்முடைய ஜமாத் சார்பாக நம்ம செய்து வருகிறோம். அப்போ ஒவ்வொரு விவாதத்திற்கும் பிறகும் ஒரு சில பார்வைகள் நமக்கு தோன்றும். இந்த விவாதத்துக்கு பிறகு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, என்ன இந்த விவாதத்தில் நாம் படிப்பினை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற சில படிப்பினைகள் கிடைக்கும். இப்போ கடந்த 2 வாரங்களா நீங்க பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா, இதுதான் விவாதம். இறைவனுக்கு உருவம் உண்டு, முகம் உண்டு, கை உண்டு, கால் உண்டு, கை விரல்கள் உண்டு. இறைவனுடைய கைகள் 2 விரிக்கப்பட்டிருக்கிறது. அவன் அரிசில் இருக்கின்றான். மறுமையில் நல்லவர்கள் இறைவனை பார்ப்பார்கள், அந்த இன்பத்தை பெறுவார்கள். கெட்டவர்கள் பார்க்க முடியாது. இதுதான் நம்முடைய கொள்கை. இந்த உலகத்துல இறைவனை பார்க்க முடியாது, பார்ப்பதற்கான சக்தி நமக்கு வழங்கப்படவில்லை. இது நம்முடைய கொள்கை. அதே மாதிரி இறைவனுக்கு உருவம் இல்ல, அவன் ஒரு சுத்த சூனியம். ஒரு அரசம்பு தண்ணியில பாதி தண்ணி இருக்குதுன்னா அந்த பாதி தண்ணிக்கு உள்ள பார்த்தோம்னா வானம் தெரியுது. இதுதான் உலகம். இந்த வானம் என்ன தெரியுதோ அந்த வானம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆகாசம், வெளியே இருக்கின்ற வெட்ட வெளி, இது எல்லாமே இறைவன் என்கிற சித்தாந்தத்தை சொன்னவர்கள் தான் ஒரு சாரார். அப்ப அவர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையை புரிய வைத்து குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்துரைத்து இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்ற நம்பிக்கை தான் சரியான கொள்கை என்று பிரச்சாரம் செய்யும் பொழுதும், அதே மாதிரி கடந்த வாரத்துல ஒரு தலைப்புல விவாதம், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு, இறந்து போனவர்களுக்கு இருக்கிறது என்று ஒருவர் நம்புவாரேயானால் அவர் இறைவனுக்கு இணை வைத்தவராக ஆகிவிட்டார்கள். இது சத்தியவான்களும் அசத்தியவாதிகளும் ஏற்றுக்கொண்ட கொள்கை. இது இந்த பாயிண்ட். ஆனால் என்ன முரண்படுறாங்கன்னு கேட்டா, இணை வைப்புக்கும் விதாத்திற்கும் சொந்தக்காரர்கள் யாருன்னு வரும் பொழுது, அல்லாஹ்வை விட்டு இறந்து போனவர்கள்ட்ட இறைவனுக்கு இருக்கிற எல்லா தகுதி, பண்பு, ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு நம்பி உதவி கேட்கிறார்களே, இது இணை வைப்பு. இதை செய்பவர்கள் இணை வைப்பவர்கள் என்று நம்ம சொல்றோம், அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு. இல்ல அதெல்லாம் இணை வைப்பு இல்லை என்று மறுக்கிறார்கள் ஒரு கூட்டம். இந்த மாதிரி 2 விவாதத்திற்கு பிறகு நம்முடைய பார்வையில் பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சத்தியத்தை விளங்கி இருக்கின்ற மக்களை விட இந்த அசத்தியத்தை போதனை செய்திருக்கிற மக்களை பார்த்தால் பெரும்பான்மையா தெரிகிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லி விளங்கி இருக்கிற நம்முடைய ஜமாத்துல கூட இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு தான் நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனால் அதற்கு இவ்வளவு ஆதாரம் இருக்கிறது நமக்கே தெரியாம இருக்கும். இந்த விவாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சில பேர் எப்படி இருப்பாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டா, யாரு சொன்னா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எங்க நம்ம ஜமாத்துடைய கொள்கையா தாங்க. ஆமா அப்படியா, இந்த இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற கொள்கை நம்ம ஜமாத்து கொள்கையா? இது உருவமற்ற இறைவன்டே பல மாதிரி நாங்க வார்த்தெடுக்கப்பட்டதுனால அப்படிங்க, இது ஒரு கொள்கை, இந்த கொள்கை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் என்றும் கூட சொற்பமான சிலர் புதுசா இணையறாங்கல்ல, அவர்கள்ட்ட சில பேர்கிட்ட. பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை ஆணித்தரமா புரிய வைப்பதற்கும் அதை தகர்த்தெறிவதற்கான வாதங்களோ ஆதாரங்களோ தெரியாத ஒரு அறியாமை. பாமர மக்களுக்கு இறைவனுக்கு உருவமா,
என்னடா இது, இறைவனுக்கு பொம்மையை வரைகிறாங்க, இது தவறாச்சே, நபிகள் நாயகத்து உருவத்தை நம்ம வரைஞ்சுட்டாலே தப்பே, இப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான சித்திரமான ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு இது ஒரு பாரதூரமான கொள்கையை போன்று அசத்தியவாதிகள் பெரும்பான்மையா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ஒருத்தன்ட்ட மட்டும் உதவி தேட வேண்டும்ங்கிற இந்த கொள்கையை உடைக்கிற மாதிரி, ஏகத்துவத்தை தகர்த்தெறிகிற மாதிரி இறந்து போனவர்களுக்கு ஏராளமான ஆற்றல்கள் வழங்கப்பட்டிருக்குது. அவங்க எங்கிருந்தாலும் என்ன மொழி வேணாலும் கேட்பாங்க, நம்ம யார் பேசினாலும் எத்தனை பேர் பேசினாலும் கேட்பாங்க, அதை கேட்டு நமக்கு பதிலளிக்கிற ஆற்றல்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிற இந்த கொள்கை முஸ்லீம்கள் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா பெரும்பான்மையா அது வழங்கியிருக்கிறாங்க. அப்படி இதான் இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு வழங்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 1 கோடி முஸ்லீம்கள் மக்கள் தொகை, குறைஞ்சபட்சம் தான் சொல்றேன் நான், கூட 1.25 கோடி வருது, 1 கோடி பேர் இருக்கிறோம் வைங்க. இந்த 1 கோடி பேர்ல நம்ம ஜமாத்து சார்பாக ஒரு 600 இடங்கள்ல ஒரு 500 இடங்கள்ல வச்சுக்குவோம் ஜும்மா நடக்குது வைங்க. ஒரு ஜும்மாவுல ஒரு 100 பேருக்கு நம்முடைய சொற்பொழிவுகள் போய் சேருது. இந்த 100 பேருக்கு ஒரு ஜும்மாவுல போய் சேருதுன்னா 500 பேருக்கு ஒரு 50,000 பேர் 5,000 பேர் அந்த மாதிரி ஒரு கணக்குல போயிடும். இந்த 500 ஜும்மா பகுதிகளில் ஒரு 50,000 பேருக்கு இந்த செய்திகள் போனாலும் கூட 1 லட்சம் வரல, 50,000 தான். எவ்வளவு பேருக்கு போகல? 99,50,000 பேருக்கு போகல. எது? இந்த சத்திய பிரச்சாரம் போகாத அளவிற்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அறியாமையில் இருக்கிறாங்க. நாம எவ்வளவுதான் பலதரப்பட்ட வழியில தாவா பணி செய்தாலும் அந்த தாவா பணியில் நாம செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறதுங்கிற அந்த வெற்றிடம் தான் இந்த விவாதம் நமக்கு காட்டுது. ஏன்னா இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்துல ஒரு 30 வருஷம் வேறு ஒன்றி பிரச்சாரம் செய்யப்பட்டு பட்டி தொட்டிகளை எல்லாம் சென்றடைந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த 30 வருடங்களுக்கு பிறகு இந்த பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுடைய கண் முன்னாடியே என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த அசத்தியவாதிகளுடைய வாதங்கள் அதுதான் உண்மையான இஸ்லாம்ங்கிற மாதிரியான சித்திரங்கள் வைக்கப்படுகிறது என்றால், இன்னி ஒரு 40 வருஷம் கழிஞ்சதுன்னு வைங்க, ஒரு 15-20 வருஷம் கழிஞ்சிட்டாலே போதும், அதுதான் ஹக்கு, இது பாத்தில் அரைஞ்சு போச்சுன்னு போயிருவாங்க. அப்படி மாறி போயிடும். இது நம்ம வரலாற்று பின்னணியில கூட நம்ம பார்க்கலாம். என்றைக்கு தாவா பணி சுருங்க ஆரம்பிக்கிறதோ, என்றைக்கு தாவா பணி நம்ம பயங்கரமா செஞ்சுட்டோம் நம்மளே முடிச்சுக்கிறோமோ, அன்றைக்கெல்லாம் தாவா பணியினுடைய அந்த எழுச்சி அதனுடைய வீரியம் குறைக்கப்பட்டு சத்திய பிரச்சாரம் நசுக்கப்பட்டு அசத்தியம் அழகா உள்ள பூந்துரும். தாவா பணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா, எவ்வளவு செஞ்சாலும் 10ஆவதுன்னு விளங்கிக்கணும், எப்படி செஞ்சாலும் 10ஆவதுன்னு விளங்கிக்கணும். மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாம் ஒரு இனிமார் நடத்தி புரிவிக்கிறோமா, இந்த நாம் தமிழகத்துல இருக்கின்ற 7 கோடி பேர்ல அந்த 6 கோடி பேர்ல ஒரு 50 லட்சம் பேருக்கு கூட இந்த செய்தி போகல, நம்ம ஒரு சொற்பமா விளங்கிக்கணும். முஸ்லிம்களுக்கு எளிய மார்க் நடத்துறோமா, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி போகலன்னு விளங்கிக்கணும். பொதுக்கூட்டங்கள் நடத்துறோமா, மாநாடு நடத்துறோமா, ஏராளமான சமூக பணிகளை செய்து அவர்களை வென்றெடுத்து இந்த கொள்கையை போதிக்கிறோமா, உரிமை போராட்டங்களில் ஈடுபட்டு அவர்களை கவர்ந்து வென்றெடுத்து இந்த தௌஹீத போதிக்கிறோமா, இருந்தாலும் பத்தல என்கிற கொள்கையில் நாம இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்ற காலத்துல நம்ம குடும்பத்துல உள்ளவர்கள்ட்டே அசத்தியத்தை நுழைவிக்கவும் முடியாது. நம்ம வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் அசத்தியம் உடனே நுழையாமல் இருப்பதற்கான தடுப்பணை அது அமையும். நம்ம தாவாவோட திருப்திப்பட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் பயங்கரமா செய்யறோம் போதும்னு போயிட்டோம்னா, இவ்வளவுதான் நம்ம குறுகிய வட்டமா அமைச்சுக்கிட்டோம்னா, நம்ம கண் முன்னாடியே அசத்தியங்கள் அப்படியே மக்களிடத்தில் ஆடம்பரமாக அலங்காரமாக உருவெடுத்து அதுதான் சத்தியம் என்கிற காட்சி அளிக்க ஆரம்பிச்சோம். இந்த வரலாற்று பின்னணியில கூட பார்க்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி ஒரு தூதராக தேர்ந்தெடுக்கிறான். அந்த ஏகத்துவ போதனை செய்து அவர்கள் எடுத்தெடுத்த அந்த பிரச்சாரங்கள்லாம் என்ன, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் கூப்பிடாதீங்க, அவர்கள்லாம் சைத்தான் அப்படின்னு சொன்னார்கள். கற்சிலையை உருவாக்குற தன்னுடைய தகப்பனாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. அவர்களுக்கு கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், சமூக பகிஷ்காரத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் கூட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அதனுடைய பிரச்சார பணிகள் ஒரு பக்கம் வைங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தொடர்புபடுத்தி ஒரு சம்பவத்தை நீங்க ஹதீஸ்ல பார்த்து தெரிஞ்சு போயிடும். அந்த தாவா புரட்சியும் இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அவல நிலையை எப்படி கண்டாங்கன்னு மட்டும் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயதுல நபித்துவம் பெறாங்க. 53 வயசு வரைக்கும் ஒரு 13 வருஷம் மக்காவுல பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடுமையான எதிர்ப்பு அதிருப்தி, அங்கிருந்து அகதிகளாக வெளியேற்றப்படுறாங்க. அங்க ஒரு 10 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து ஒரு வீரியமான ஒரு பலத்தை திரட்டி கொண்டு மக்கமா நகரத்துல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு உள்ள வராங்க.
வெற்றி பெறுகிறார்கள். அந்த நேரத்தில் காபத்துல்லாவுல பாக்குறாங்க, அவ்வளவு சிலைகள், 100க்கும் மேற்பட்ட சிலைகள். அந்த 100க்கும் மேற்பட்ட சிலைகள்ல யார் வடிக்கப்பட்டிருக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வடிக்கப்பட்டாங்கன்னா, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜோசியம் பார்ப்பது தவறுன்னு போதனை செஞ்சாங்களோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையிலேயே ஜோசியம் பார்க்கிற கருவியோடு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உலகத்திலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மக்கா காபத்துல்லா தான். ஆனாலும் அந்த பள்ளிவாசல ஏன் நுழைய மாட்டேன்னாங்க? ஷிர்க் தெல்ல தெளிவாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எடுத்து ஒட்டச்சு நொறுக்குனதுக்கு பிறகுதான் உள்ள போனார்கள். அந்த அளவுக்கு ஆதிக்கம், ஆளுமை எல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு. அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி அந்த ஏகத்துவ கொள்கையை அழகான முறையில் எடுத்து வைத்து விட்டு, இணை வைப்பு கொள்கையை குளிதோண்டு புதைத்து விட்டு, மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் கால கீழே போட்டதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய எழுச்சி வந்துருச்சு. ஆனாலும் கூட அந்த அவல நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை போதித்தார்களோ, எந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ போதித்தார்களோ, இந்த கொள்கை பிரச்சாரத்துடைய பீரங்கிகளாக இருந்தவர்கள், இறை தூதர்கள், நபிமார்கள், எந்த பிரச்சாரத்திற்காகவே அனுப்பப்பட்டவர்கள், இந்த ஓரை கொள்கை மட்டுமே சொல்வதற்காக அனுப்பப்பட்டவர்களே கடவுளாக ஆக்கப்பட்டார்கள் என்றால் என்ன காரணம்? தாவா பணியினுடைய அந்த வீழ்ச்சி தான் காரணம். தாவா பணியினுடைய அந்த வீரியம் இல்லாம போச்சு பாருங்க, அதான் காரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்குன்னு என்ன செய்யறாங்கன்னா, வாழ்ற காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிட கூடாது என்பதற்காக வேண்டி ஏராளமான பிரச்சார பணிகளை செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கொள்கையை எடுத்து சொன்னதற்காக வேண்டி கடுமையாக எதிர்க்கப்பட்டாலும் கூட, அல்லாஹ் ஏராளமான சோதனைகளை கொடுத்தாலும் கூட, அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெறாங்க. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவன் மூலமாக ஏராளமான சோதனையை பெறாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் கடுமையான சோதனைகள் கொடுக்கிறான். அனைத்து சோதனைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிபூர்ணப்படுத்தி விடுகிறார்கள். அதற்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன? இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா. இப்ராஹிமே, உலக மாந்தர்களில் நீதான் ஒரு முன்னோடி என்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்பாடா அல்ஹம்துலில்லாஹ், கஷ்டப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், வேற இருக்கப்படுகிற அளவிற்கு விரட்டப்பட்டோம், கல்லெறியப்பட்டோம், நெருப்பு குண்டத்துல வீசப்பட்டோம், மனைவியை கொண்டு போய் காட்டுல விடக்கூடிய அளவிற்கு ஒரு சோதிக்கப்பட்டோம், புள்ளைய போட்டு அறுக்கிற அளவிற்கு தள்ளப்பட்டோம். அல்லாஹ் நம்மள முன்னோடி ஆகிட்டான். இதோட போது நிப்பாட்டல. உடனே என்ன பண்றாங்கன்னா, தன்னிடத்தில் இருந்திருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த வீரியம், இந்த பிரச்சாரத்தினுடைய இந்த வெற்றி, இதே மாதிரியான ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நல்ல நிலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படணும், நம்முடைய சந்ததிகளுக்கு ஏற்படணும். அப்பதான் இந்த ஏகத்துவ கொள்கை காப்பாற்றப்படும் என்று உடனே என்ன பண்றாங்கன்னா, வமின் துர்ரியத்தி, இறைவா என்ன நீ எப்படி முன்னோடி ஆக்கிட்ட, இதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளை ஆக்கிற இறைவான்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இந்த உன்ன மாதிரி கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் முன்னோடியாக ஆக்கப்படுவார்கள். ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் அநியாயக்காரர்களாக போய்விட்டால், லா யனாலு அஹ்தில் லாலிமீன், என்னுடைய இந்த வாக்குறுதி, முன்னோடிகளாக தேர்ந்தெடுக்கின்ற இந்த வாக்குறுதி, நல்லவர்களாக முன்மாதிரிகளாக அப்படியே மக்கள் முன்னால் நிறுத்தக்கூடிய இந்த வாக்குறுதி அநியாயக்காரர்களுக்கு போகாதுன்னு. அது இப்ராஹிமுடைய மகனா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அதற்காகப்பட்ட கஷ்டம் தன்னோடு அழிஞ்சு போயிடக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஆழமா பதிவு செய்யப்பட்டு, அப்பா 8 அடினா புள்ள 16 அடி இருக்கணும். நாம பிரச்சாரம் செய்யாம, ஏகத்துவத்தை போதிக்காம, நம்ம பிள்ளைகள் அது மாதிரி வார்த்தெடுக்காம, உருவாக்காம, நம்ம 8 அடி பாஞ்சதுக்கு 4 அடி கூட பாயாம நம்முடைய பிள்ளை இருந்துட்டான்னு வைங்க, பேர புள்ள முடிஞ்சு வச்சு 2 அடி கூட எந்திரிக்க மாட்டான். அடுத்து வரக்கூடிய கொள்ளு பேர அவ்வளவுதான். கொள்கைனா என்னன்னு அவன் கேட்பான். அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சாரத்தை ஊட்டுறாங்க. எந்த மாதிரி? முதுமையான காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கும் போதே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேர குழந்தையோட கிடைச்சிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? இஸ்மாயில் அவர்கள் உருவாக்குறாங்க. இந்த கொள்கை வீரியம் கொண்டவர்களாக, இதில் ஆணித்தரமாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக உருவாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் முன்மாராயம் சொல்லப்பட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்படுறாங்கன்னா, சூரா மரியம்ங்கிற 19வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், கான யமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத், தன்னுடைய இந்த குடும்பத்திற்கு தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று ஏவக்கூடியவராக, உத்தரவு போடக்கூடியவராக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். தன் இறைவனிடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருந்தார் என்கிற அளவிற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க? தான் இந்த கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய போதனையின் பிரகாரம் உருவாக்கப்பட்டு,
தான் மட்டும் இருந்தால் போதாது, மனைவி மக்களும் இப்படி இருக்க வேண்டும்ங்கிற மாதிரி உருவாக்கப்படுறாங்க. அதான் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல் நபியாக உண்மையாளராக இருக்கல. இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் தொழ வேண்டும் என்று போதிக்கிறார், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று போதிக்கிறார், இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைக்கின்ற வேலையை செய்கிறார். இவர் தன் இறைவனிடத்தில் விருப்பத்திற்குரியவராக இருக்கிறார் என்று ஒரு நல்ல நிலைக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஈசாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களும் அல்லாஹ் இடத்துல ஒரு சிறந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் கண் முன்னால் பெறப்பட்ட இந்த பேரன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த போதனையை எடுத்து சொல்லிட்டாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? தன் மனைவி மக்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த போதனை எடுத்து சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு போதனை எடுத்து சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த பிரச்சாரம் எப்படிப்பட்ட அழுத்தம் திருத்தமான ஆழமான பிரச்சாரம் தெரியுங்களா? இந்த கொள்கையை நாம ஏற்றுக்கொண்டது போல, இதற்காக நாம் அடி வாங்கிறது போல, இதற்காக எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறது மாதிரி என்னுடைய பிள்ளையும் உருவாக்கப்பட வேண்டும், என் மனைவியும் உருவாக்கப்பட வேண்டும். என் பிள்ளை மட்டும் உருவாக்கப்பட்டால் போதாது. பிள்ளைகளுக்கு என்ன போதனை? நீ மட்டும் இப்படி வாழ்ந்துட்டு போயிடாத, உன் மனைவி இப்படி வாழவை, உன் பிள்ளை இப்படி வாழவை, உன்னுடைய சந்ததிகளை இப்படி உருவாக்கு, இப்படிங்கிற போதனை எடுத்து வச்சுட்டு போனாங்க. அதன் வீரியமா என்ன ஆகுது தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த அழுத்தம் திருத்தமான இந்த உத்தரவு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரியான பாடம் படிக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய தகப்பனார் இஸ்ஹாக் என்ன படிச்ச பாடம்? தான் இந்த கொள்கையில உறுதியா இருக்கணும், தனக்கு பிறக்கிற குழந்தைகளும் இந்த கொள்கையில் உறுதியா இருக்கணும். அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க. சூரா பக்ராங்கிற அத்தியாயத்துல சொல்றான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூபல் மௌத். மக்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்துச்சு இல்ல, அப்ப நீங்க எல்லாம் இருந்தீங்களா? நம்ம பார்த்து அல்லாஹ் கேட்கறான். நம்ம இல்லங்கிறதுனால அங்க என்ன நடந்துச்சுங்கிற சம்பவத்தை சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு மரணம் நெருங்குகிற சந்தர்ப்பத்துல தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து பேசுகிறார். யார்? எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைகள் ஒரு மனைவிக்கும், 2 பிள்ளைகள் இன்னொரு மனைவிக்கும், மொத்தம் 13 பேரு. இந்த 2 பிள்ளைகள் ஒரு பிள்ளை நபி வேற. என்ன நினைச்சிருக்கணும்? நமக்கு என்னப்பா, நாம இந்த மக்களை பிள்ளைகளை விட்டுட்டு போனோம்னா அரசரா இருக்கிறாரு, நபியா இருக்கிறாரு, யூசுப் பாத்துக்குவார், அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போயிடலாம். தன்னுடைய பணி என்ன? நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் பிரகாரம் என் பிள்ளைகளை உருவாக்கினேனா? என் பிள்ளைகள் இந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்வார்களா? அந்த வாழ்வார்கள் என்ற உத்தரவாதம் என் கண் முன்னாடி கிடைக்குமா? கிடைக்கும்னா இந்த உலகத்தை விட்டு பிரியும். அப்படி சேர்த்து பேசுறாங்க. மரண தருவாயில, பொதுவாக மரண தருவாயில ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி பேசுவாங்க? இங்க வா, நமக்கு எத்தனை வீடு இருக்குது? 4 இருக்குது. அது நீ 2 எடுத்துக்க, நீ 2 எடுத்துக்க, கடை வாடகையில நீ வாங்கிக்க, வேற அட்வான்ஸ் நீ வச்சுக்க, இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இது பேச வேண்டிய விஷயம் தான், சுத்தி பிரிக்கிறான், தப்பில்லை. ஆனால் அதை விட முதன்மையாக என்ன பேசுறாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மா தாபுதூன மின் பாதி, பிள்ளைகளே, நான் உங்களை விட்டு இறந்து விட்டால், நான் இருக்கும்போது அல்லாஹ் வணங்குறீங்கல்ல, அல்லாஹ் மட்டும்தான் கடவுளாக ஏற்றிருக்கிறீங்கல்ல, நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? கேள்வி பிள்ளைகள்கிட்ட. பிள்ளைகள் சொல்றாங்க, நாபுது இலாஹக்க, நாங்கள் யாரை வணங்குவோம் தெரியுமா? உங்களுடைய கடவுளை வணங்குவோம். உங்களுடைய தகப்பனார் இஸ்ஹாக் ஒரு கடவுளை வணங்கினாரே, அந்த கடவுளை வணங்குவோம். அவருடைய தகப்பனார் இப்ராஹிம் வணங்குறாரு ஒரு கடவுளை, அந்த கடவுளை வணங்குவோம். இலாஹு வாஹிதா, அந்த அல்லாஹ்வாகிய ஒருவனை மட்டும்தான் நாங்க வணங்குவோம். நஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னதற்கு பிறகுதான் இந்த ரூஹ் பிரிகிறது. தன்னுடைய பிள்ளைகள் தன் கண் முன்னால் ஏகத்துவவாதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள், உத்தரவிட்டார்கள், சாட்சி சொல்லிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரூஹ் பிரிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த கொள்கைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், தன் பிள்ளை அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அப்படி வார்த்தெடுக்கப்பட வேண்டும்ங்கிற இந்த கொள்கையினுடைய வீரியத்தில் இருந்த போதும் கூட, இவ்வளவு அக்கறை காட்டிய போதும் கூட, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா பிரச்சாரம் செய்தும் கூட, இவ்வளவு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் உருவாக்கியும் கூட, அங்கிருந்து சந்ததிகள் வந்து 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 இறுதியாக இப்ராஹிம் நபிக்கே சிலை வைத்து விட்டார்கள் என்றால், தனக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, தன் பிள்ளைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, மனைவி பிரச்சாரம் பண்ணாங்க, பேரனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அப்படி பிரச்சாரம் செய்தும் இப்ராஹிம் நபிக்கே சிலை வைக்கிற அளவிற்கு அசத்தியம் நுழைந்திருக்கிறது என்றால், நாமெல்லாம் ஏமாத்தோம். நாம என்ன தாவா பண்ணிருக்கிறோம்?
நாம என்ன மனைவி மக்களுக்கு போதிச்சிருக்கிறோம், நாம எந்த கொள்கை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சோம், நாம எதற்கு ஈடுபாடு காட்டுறோமோ அந்த ஈடுபாடு நம்ம பிள்ளை காட்டுவானா, நாம எதை புரிஞ்சிருக்கிறோமோ அந்த புரிதல் பிள்ளைகிட்ட இருக்குதா, நம்ம எதை பற்றி ஆணித்தரமாக பிரச்சாரம் பண்றோமோ அந்த பிரச்சார குணம், அந்த நோக்கம், அந்த அக்கறை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள். வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள். உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள். ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள். நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம். சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல். தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள். இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள். ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள். முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ். தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள். இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம். சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள். அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள். முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள். வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல். வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள். இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. ஆர்வம், மறுமை சிந்தனை பிள்ளைக்கு போதிக்கப்பட்டிருக்குதா? அப்படி நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? அப்படிதான் விட்டுட்டு போறோமா? யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் நம்ம கண்ணு முன்னாடி 4 தர்கா உருவாக்கிட்டு போயிரும். இப்படிதான் அசத்தியம். அசத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அழகான வார்த்தைகள் தான் ஆதாரம், அழகான ஆடைகள் தான் ஆதாரம், அழகான காசு பணங்கள், ஆசாபாசங்கள் தான் ஆதாரம். அழகா உள்ள வந்துடும். சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமான வாதங்கள் தான் ஆதாரம். அதுக்கு அவன் போதிக்கப்பட வேண்டும், பாடம் புகட்டப்பட வேண்டும், ஆதாரங்கள் இதுதான் என்று அவனுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும், அதன் பிரகாரம் வார்த்தெடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தாவா பணியில நாம வெற்றிடமா தான் இருக்கிறோம். நாம ஏகத்துவத்தை ஏற்றவனே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நாம எப்படி இந்த ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா ஏகத்துவம் வந்து இன்னி ஒரு 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தர்காவே ஒண்ணுமே இருக்காதுங்க. நினைச்சமா இல்லையா? நாம இந்த ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டோம், வரதட்சணை ஓரளவுக்கு ஒளிஞ்சு போச்சு. இனி ஒரு 20 வருஷம் பாத்தீங்கன்னா வரதட்சணையா அப்படின்னு கேட்டாலே பெரிய பாவங்கிற அளவுக்கு சமுதாயம் மாறி போயிரும். நினைச்சமா இல்லையா? ஏகத்துவத்தை ஏற்றோடனே நமக்கு ஒரு மனசுல எப்படி வந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், விதத்து கிடையாது, மதுகப் கிடையாது. இனி எல்லாம் நாளைக்கு வந்துருச்சுன்னா யாரை பார்த்தாலும் எந்த அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் பேச போறாங்க. நினைச்சமா இல்லையா? இதுல ஏதாவது நடந்திருக்குதா? இதுக்கு மாற்றமா என்ன ஆகுதுன்னா, அதே இணை வைக்கிறவன், அதே விதத்து செய்யறவன், அதே மாற்று கருத்துல இருக்கிறவங்க, அதே அசத்தியத்தில் இருக்கிறவன் ஆதாரம் குர்ஆனை சத்துக்கு வந்து காட்டுறான். வளர்ச்சி தவறா புரிய வச்சு உளறி ஆதாரம் காட்டுறான்னா என்ன காரணம்? நம்முடைய தாவா பணியில் இன்னும் முழுமையாகல. நாம ஓரளவுக்கு கூட தாவா பணியில கலந்துறாங்களன்னு அர்த்தம்.
அடிப்படை விஷயங்கள் பாமர மக்களுக்கு இன்னும் போய் சேர்க்கப்படாமல் இருக்கிறது என்றால் அதை இன்னும் வீரியப்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் நம்ம எப்படி முதல் கட்டமா இருக்கணும்? நாம ஏற்றுக்கொண்ட கொள்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய மனைவி மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இந்த கொள்கையின் பக்கம் அரவணைக்கக்கூடியவர்களாக நாம் முதல் கட்டமா உருவாகும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதராக, உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, அல்லாஹ்வுடைய உற்ற நேசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யறாங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே காபத்துல்லா கட்டப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதை மறுசீரமை பண்ணி கட்டுறாங்க. அப்படி கட்டும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த கல்லை தூக்கிட்டு வராங்க. அப்ப நபி இல்ல அவர். ஆனாலும் இந்த மார்க்க பணிக்காக சேவை செய்யறாங்களே, கர சேவை. கர சேவைனா இந்துக்களுடைய வார்த்தை கிடையாது, கரத்தால் செய்கிற சேவை அது. அந்த கரத்திலே செய்கின்ற சேவை செய்யறாங்களே, அந்த காபத்துல்லாவுடைய அடித்தளத்தை உயர்த்தும் பொழுது தன்னுடைய பிள்ளையும் சேர்ந்து இந்த சமுதாய பணி செய்யும் போது, நான் இங்க உங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம் கேட்காதீங்க, என்ன கூப்பிடுங்க, என் பிள்ளைகள்லாம் ஜமாத் பண்ணிக்கு வர மாட்டான். ஏன்? அவன் வேற ரூட்டு. என்ன ரூட்டு? நரகமா. நம்ம மக்கள் விளங்கி இருக்கிறாங்க அப்படி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி தந்த பாதை பாருங்க, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து இந்த காபத்துல்லாவுடைய அடிக்கலை தூக்கி வைக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா எங்களிடமிருந்து இந்த ஒரு நல்ல பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஏன்னா நீ தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செவியேற்கக்கூடியவனாக, அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். நாங்க பேருக்கு செய்யல, பெருமைக்கு செய்யல, பதவிக்கு செய்யல, உலக ஆசைக்கு செய்யல, அல்லாஹ்வுக்கு செய்யறோம் அப்படின்னு இஹ்லாஸா செஞ்சாங்க. பாத்தீங்களா? இந்த இஹ்லாஸ் நமக்கு தேவை. நாம எந்த ஒரு தாவா பணி செய்யும் பொழுதும், இதனால் ஏற்படுகின்ற முன்னேற்றத்திலும், இதனால் ஏற்படுகின்ற ஒரு வெற்றியிலும், இதனால் மக்களுடைய வருகையினுடைய அதிகரிப்பிலும் என்ன வரணும்? இது பத்தாது. அல்லாஹ் ஏற்படுத்த அல்ஹம்துலில்லாஹ். ஏன் திறமை இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்திருக்குது, பத்தாதுன்னு போனோம்னா நமக்கு பெருமையும் வராது, நம்ம நோக்கமும் முழுமையா நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கப்புறம் கேட்டாங்க, இறைவா என்னை முஸ்லிமாகவே வாழ வச்சிரு. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன் லக்க, என்னையும் இந்த இஸ்மாயிலையும் முஸ்லிமாகவே வாழ வேண்டும். கேட்கிறது யாரு? அல்லாஹ்வுக்காக வேண்டி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டும் கொள்கை மாறாத ஒரு தூதர், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மனைவி மக்களை எல்லாம் விட்டு வந்த ஒரு தூதர், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிள்ளையை அறுக்க துணிந்த ஒரு தூதர், அல்லாஹ்வுக்காக வேண்டி பெற்றோரை புறக்கணிக்கப்பட்டு பெற்றோரால் வீசி எறியப்படுகிற அளவிற்கு ஒரு சோதிக்கப்பட்ட தூதர் கடைசியில கேட்கறாங்க, என்ன முஸ்லீமா வாழ வைண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறேன், இதே மாதிரி என்னைக்கும் முஸ்லீமா இருக்கணும், நான் தடமாறிடக்கூடாது. அதே மாதிரி வஜஅல்னா உம்மத்தன் முஸ்லிமத்தன் இருக்க, இறைவா என்னுடைய சந்ததிகள் இருக்கிறாங்கல்ல, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய எதிர்கால தலைமுறையினர், அவர்களையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களா வாழவை இறைவா என்று ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை நம்மள்ட்ட எப்படி இருக்கணும்? நாம் இந்த கொள்கையில் நிரந்தரமா இருக்க வேண்டும், நீடிச்சிருக்க வேண்டும், வீரியம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் இந்த கொள்கையில் வீரியம் பெற்றவர்களா இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும்னு நம்ம கொள்கையில ஒரு முடிவெடுத்து, இந்த நிரந்தரமான கொள்கையில், ஏகத்துவ கொள்கையிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு நாம இந்த கொள்கை பிரச்சாரத்தை நம்முடைய பிள்ளைக்கு எடுத்து வைக்கணும், நம்முடைய மனைவி மக்களுக்கு எடுத்து வைக்கணும், நம்முடைய அக்கம் பக்கத்தாருக்கு எடுத்து வைக்கணும், நம்முடைய சொந்தங்களுக்கு எடுத்து வைக்கணும், நம்முடைய நண்பர்களுக்கு எடுத்து வைக்கணும், நம்மை சுற்றி வரக்கூடியவர்களுக்கு. சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆங்கிலத்துல. எந்த ஒரு நன்மையான காரியமா இருந்தாலும் முதல்ல வீட்டுல இருந்து தொடங்குங்க அப்படிம்பாங்க. இதான் இஸ்லாத்து அடிப்படையே. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதரா அறிவிக்கும் போது முதல் கட்டம் என்ன சொல்றான்? இக்ரா பிஸ்மி, முதல்ல நீ இறைவனது பெயரால் நீ படி. அடுத்து என்ன சொல்றான்? அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த கொள்கையை சொல்லுங்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? இந்த மக்கமா நகரத்தை சுற்றி உள்ள மக்களுக்கு சொல்லுங்கிறான். அதுக்கப்புறம் இல்லா காப்பத்தன் லின்னாஸ், அகில உலக மாந்தர்களுக்கெல்லாம் உன்னை தூதரை அனுப்பியிருக்கிறான். நம்முடைய பிரச்சாரம் எப்படி வரிசை இருக்கணும், அப்படி செய்யறோமா அப்படிங்கறத கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சாரத்தை இன்னும் வீரியத்தோடு செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சத்திய பிரச்சாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய முறைகளில் நாம மிகப்பெரிய ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அது என்னன்னா, ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை. நம்ம பயான பார்க்கிறோம், பிள்ளைக்கு தெரியும், நம்ம தொழுகிறோம்ல, நமக்கு சட்டங்கள் தெரியுது, பிள்ளைக்கு தெரியும், நமக்கு இந்த மார்க்க சட்டத்துல இதெல்லாம் உண்மையானது, இது போலியானது நமக்கு தெரியும், மாதிரி பிள்ளைக்கு தெரியும், நம்மளோட எல்லாம் கட்டுப்பட்டு போயிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கையை விடுத்து நாம இதுல ரெண்டு வகையான நம்பிக்கையில பிரிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று,
இந்த மார்க்க ரீதியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு அல்லாஹ் கொடுத்ததுனால இந்த மார்க்க விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா, சொல்லிட்டாங்களா இல்லையாலாம் பார்க்க வேண்டாம். நம்ம பங்குக்கு 4 விஷயம் சொல்லிதான் ஆகணும். 5 வேளை தொழுகையா, அதை பற்றி அல்லாஹ் எப்படி போதிக்கிறான் அது சொல்லி தந்துதான் ஆகணும். அதனுடைய சட்டத்திட்டங்களை போதிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு நேரத்திலும் செய்ய வேண்டிய அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டு போதனைகளை செஞ்சுதான் ஆகணும். அதை ஒவ்வொரு வகையிலையும் சின்னஞ்சிறு குழந்தையிலேயே அவர்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நல்ல மக்களிடத்துல ஒரு சிறந்த ஒரு தோழராக நடந்தாலும், ஒரு நல்ல வீரராக இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தகப்பனா நடந்தாங்க. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டு உட்கார வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் தொழுது முடிச்சிட்டு ஒரு துவா செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், இறைவா தஜ்ஜாலுடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன், ஃபித்னத்துல் மஹியா உலக வாழ்க்கையில ஏற்படுற சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன்னு ஒரு துவா செய்வாங்க. அந்த துவாவை நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கீங்கன்னு அவர் என்ன பண்றாருன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதி இதை இப்படிதான் சொல்லுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இப்படி ஒவ்வொன்னு எழுதி தன் பிள்ளைங்களுக்கு எப்படி உருவாக்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதையெல்லாம் எப்படி எல்லாம் செஞ்சாங்கிறத தன்னுடைய பிள்ளைகளை அரவணைச்சு உட்கார வச்சு, நம்ம இதெல்லாம் கூச்சப்படுவோம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கள் அப்படி கூச்சம் கூட படாம, ஏன்னா நாம தான் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், ஆனா கடமை அப்படிங்கறத புரிந்து கொண்டு மார்க்க விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அதுவாக தெரிந்து கொள்வதாக இருந்தால் அது சுயமுயற்சி, நாம சொல்லித்தர வேண்டியது கடமைன்னு புரிஞ்சு செய்யணும். உலக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம எச்சரிக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். அதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகளை அடைக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். அதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புனா என்ன? உலக விஷயத்துல இந்த சினிமாக்கள், கலாச்சார சீரழிவுகள், தொலைக்காட்சியில வரக்கூடிய இந்த செய்திகள்ல சில ஆவணங்கள், அங்க கொலை நடந்துருச்சு, இங்க கொள்ளையடிச்சுனா, இங்க அசிங்கம் நடந்துருச்சு, இப்படி நரபலி ஏற்பட்டுச்சு, ஒரு குழந்தைய சின்ன வயசுல ஒரு குழந்தைய அறுத்துட்டான், மூட நம்பிக்கைங்கிற பேர் அறுத்துட்டான், இப்படிங்கிற மாதிரியான இந்த கொடூரமான செய்திகள் வரும் பொழுது அது நிஜங்கள்ங்கிற பேர்ல ஒரு செய்தியை போடுவான். தொலை தொடர்பு செய்திகள் மாதிரி ஏதாவது செய்தி வரும், நாடகங்கள் மாதிரியான செய்தி வழியாக இதெல்லாம் ஒரு சாதாரண வேலை மாதிரி ஒரு தோணுதல் ஏற்பட்டு விடும். இதெல்லாம் தொலைக்காட்சி விளம்பரங்களாக வரக்கூடிய சில சம்பவங்கள். அதே மாதிரி நாளிதழ் நம்ம படிப்போம், அவன் இவனை தூக்கிட்டு ஓட்டான், அவனுக்கு கொண்டு வராம இவன் போய் கழுத்தறுத்தான், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கோரத்தனமான விஷயங்களாக இருக்கும் பொழுது, இந்த அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொழுது, எதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை டைவர்ட் ஆக்கணும், அந்த விஷயங்களை சின்ன வயசுலயே அந்த போதனை பெற்று விடக்கூடிய வாய்ப்புள்ள விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம எச்சரிக்கையா தான் இருக்கணும். அது அழகா அந்த விஷயத்தை கேட்டுரும், அதனுடைய சாதக பாதகமே அதுக்கு புரியாது, ஆனா பசுமரத்து ஆணி மாதிரி உள்ளத்துல பதிஞ்சிரும். அப்படியே கேட்டுட்டு செய்யும், அவனை கொண்டுருவேன், இவனை அடிச்சிருவேன், இவனை மிதிச்சிருவேன், இவனை தூக்கிட்டு போயிருவேன், மாடின்னு தள்ளி விட்டுருவேன். இதெல்லாம் குழந்தை பேசுங்க, நமக்கு தெரியாது. ஏன்? உலக விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அசம்பாவிதங்கள் குறித்த விஷயங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். அதை நம்ம ஒரு பிராணியை நம்ம அறுத்து குர்பானி கொடுக்கறதா இருந்தாலும், இந்த பிராணியை அறுத்து நம்ம வீட்டுல சமைக்கிறதா இருந்தாலும் கூட குழந்தைகளுடைய பார்வையில் அது படாத அளவுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து பக்குவமா கொஞ்சம் பெருசாகும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி போதிக்கணும். அதே மாதிரி பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் அதில் போடக்கூடிய ஆடைகளா இருந்தாலும், பேசுகிற பேச்சுக்களா இருந்தாலும், அவர்களுடைய அணுகுமுறைகளா இருந்தாலும், ஒரு பெரிய பையன் நம்முடைய சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வர்றதாக இருந்தாலும், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி பொறுமையா புரிய வைக்கணும். இல்லாட்டி பாரதூரமான ஒரு விஷயம் ஏற்பட்டோன்னு கண்டிச்சு அடிச்சு மிதிச்சு புண்ணியம் இல்லை. நாம எப்படி புரிய வைக்கணும்? இது தப்பு, இந்த வார்த்தை பேசக்கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கண்டிச்சிருக்காங்க, இது பாவம், இது கெட்ட வார்த்தை, இது சபிக்கிற வார்த்தை, இதனுடைய அர்த்தம் இப்படி இருக்குது, இப்படி சொல்லாத, இப்படி போய் உட்காராத, இப்படி போய் பழகாத, அங்க இப்படி இருக்காத, இங்க அமராத, இந்த ட்ரெஸ்ஸ போடாதன்னு சொல்லி இந்த கலாச்சார சீரழிவுகள் வராத அளவிற்கு, கலாச்சார சீர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அடைக்கக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் இவ்வளவு அலல் சித்ரா, இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்துல அடிப்படையான விஷயத்தை சாதக பாதகம் தெரியாத அப்பாவித்தனமாகத்தான் எல்லா குழந்தையும் பிறக்குது. ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் தான் யூ ஹவ்விதானிகி வை நசிரானிகி, அவர்கள் கிறிஸ்தவர்களை ஆக்கி விடுறதும் யூதர்களை ஆக்கி விடுறதும் அவங்களுடைய வேலையா தான் இருக்குது. அது ஒரு சிங்க குட்டி மாதிரி
சிங்கக்குட்டி காட்டுல வாழும் பொழுது, சிங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வாழும் பொழுது அது ஒரு முரட்டுத்தனமான சுபாவத்தில் வரும். ஒரு ஜோக்கர்ட்ட வாழும் பொழுது அது ஒரு சாந்தமான சுபாவமா மாறிடும். எங்க அரவணைக்கப்படுகிற அந்த இடத்தை பொறுத்துத்தான் குழந்தையினுடைய சுபாவம் இருக்கும். அதை விளங்கி கொண்டு நம்முடைய பிள்ளைகளை மார்க்க விஷயமா இருந்தால் கட்டாய கடமை என்று உணர்ந்து போதிக்க வேண்டும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்றான், கூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாத்திருங்கன்னு சொல்றான். இது நம்முடைய கடமை. உலக விஷயங்களா இருந்தால், கலாச்சார சீரழிவுகளா இருந்தால், கலாச்சார சீரழிவு பக்கம் தள்ளக்கூடிய சில அம்சங்களாக இருந்தால் அதை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திற்கு காது, சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், இப்படி நம்ம விளங்கி செய்யறோம். அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்துல நஞ்சை ஏற்படுத்தாத அளவிற்கு அதை வளர்க்க வேண்டிய கடமையிலும் பெற்றோர்கள் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வுள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பக்குவத்தை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்